பார்க்கலாம். தன்மை அணி அது இயல்பு நவிற்சி அணி அப்படின்னு சொல்லுவாங்க. இயல்பாகவே ஒரு பொருள் உள்ளுதுளவாரை கூறுவது தான் இந்த இயல்பு நவிற்சி அணி. இதுக்கு எக்ஸாம்பிள் ஒவ்வொரு இதுக்கும் எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியம். அது ஞாபகம் வச்சுக்கணும். அதுவும் இல்லாமல் மீதி உள்ள குறள்களும் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அதுக்குன்னே உள்ள குறள் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அது முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மைக்கு தீவிடும். இயல்பு நவிற்சி அணி. முயற்சி பண்ணால் வெற்றி கிடைக்கும், இல்லைன்னா வெற்றி கிடைக்காது. அதான் இயல்பு நவிற்சி அணி. உள்ள மாதிரி சொல்லுது. அடுத்து ஓமை அணி. ஓமை அணி போல அப்படிங்கிற உறுப்பு வெளிப்பட்டு வரும். எடுத்துக்காட்டு ஓமை அணின்னு போலங்கிறது மறைந்து வந்துடும். இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் அதான். எக்ஸாம்பிளுக்கு ஓமை அணிக்கு என்ன எக்ஸாம்பிள், உடுக்கை இழந்தவன் கை போலே அங்கி இடுக்கண் களைவதான் நட்பு. போலங்கிறது வந்திருக்கு. எடுத்துக்காட்டு ஓமை அணிக்கு தொட்டினை தூரும் மலர்க்கணி மாந்தருக்கு கற்றினை தூரும் அறிவு அப்படிங்கிற